நான் டிஎன்இபியில் நேம் சேஞ்சுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லாம் ஓகேன்னு நினச்சேன். அடுத்த நாளே என்னோட மொபைலுக்கு இபிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் நீங்கள் இபியில் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. நானும் ஆமாங்க சார்ன்னு சொன்னேன். உங்கள் அப்ளிகேஷனில் பழைய ஓனரோட கன்சர்ன் லெட்டர் இல்லைங்க சார். நீங்கள் வந்து ஏஐயை நேரில் ஒரு டைம் பாருங்கன்னு சொன்னாங்க. உடனே உங்களுக்கு இப்போ எல்லாம் ஒன்று தோணியிருக்கும். என்ன சார் டீலிங்கில் முடிச்சிங்களான்னு கேட்பீங்க. அதான் இல்லை. நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டேன். சார் உங்களோட அஃபிஷியல் போர்ட்டலில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துறீங்களோ நான் அப்படி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கன்சர்ன் லெட்டர் குடுக்க தேவையில்லன்னு தான் போட்டிருக்கு. அதையும் மீறி என் அப்ளிகேஷன் தப்புன்னா, நீங்க என்ன ரீசன்னு எழுதி எழுத்துப்பூர்வமா ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லி நான் சொல்ட்டேன். நான் வெளியில இருக்கேன், நேர்ல வர முடியாது சார்ன்னு சொல்ட்டேன். அவங்க என்ன நெனச்சாங்களோ தெரியல. ஒரு 2 நாள் கழிச்சு லோக்கல் லைன்மேன் மூலியமா என் வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க. இதான் அந்த லெட்டரு. ஆக்சுவலி இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெரிய தாத்தா பேர்ல இருக்கு. அதாவது என் தாத்தாவுக்கு அண்ணன். இப்ப உயிரோட தான் இருக்காரு. ஆனா கன்சர்ன் லெட்டர்லாம் குடுக்க மாட்டாரு. ஆனா வீட்டோட டாக்குமெண்ட் இப்ப எங்க அப்பா பேருக்கு பார்ட்டிஷன் டீட் மூலியமா மாறிடுச்சு. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது பார்ட்டிஷன் டீட்டும் ஆதார் கார்டு மட்டும் தான் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். இப்ப இந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் லெட்டர் இல்லன்னா இண்டெம்னிட்டி பாண்ட் குடுங்கன்னு சொல்லிட்டும், பிளஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்டும், விஏஓட சர்டிஃபிகேட்டும் குடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப வாங்க எப்படி நான் அப்ளை பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வராம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளஸ் இந்த டிஃபெக்டிவ் டாக்குமெண்ட் லெட்டர என்ன பண்ணணும் பார்க்கலாம். கூகுள்ல டிஎன்பிடிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இங்க இந்த ஃபர்ஸ்ட்டா வர இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப டிஎன்இபியோட அஃபிஷியல் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இபி மீட்ல இருக்கிற நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் குடுத்து, ஜெனரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்து நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல உங்க ஓடிபிய குடுத்துட்டு, வேலிடேட் ஓடிபின்னு சொல்லிட்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இருக்கும். கீழ தமிழ்லயும் இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆஃப் நேம் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்கு. அதாவது என்னென்ன காரணத்துக்காக நாம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டூ சேல் வித் கன்சர்ன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார்ம் 2 பிளஸ் ஃபார்ம் 4 இது 2யும் அப்ளை பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ட நம்ம அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்க ஒன் பை ஒன்னா இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஃபார்ம் 2 கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபார்ம் 2 வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இத எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்ம் 2 தான் கன்சர்ன் லெட்டர்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஓல்டு ஓனர்ட்ட வந்து ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கணும். இப்ப இந்த இடத்துல 2 பார்த்தீங்கன்னா, த அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு இருக்கு. இந்த இடத்துல டேஷ்ல வந்து உங்களுடைய இபி ஆஃபீஸ் எந்த ஏரியால இருக்கோ, அந்த ஏரியாவோட பேர் இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐக்கு அப்புறம் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ஓனருடைய பேரு, அவருடைய ஃபாதர் நேம் குடுத்துட்டு, கீழ அவருடைய டோர் நம்பர், அவர் இப்ப இருக்கிற அட்ரஸ ஃபில் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர்ன்னு இருக்கு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் குடுத்துட்டு, இப்ப அந்த இடத்துல ஓல்டு ஓனரோட நேம், இந்த இடத்துல நேம் ஆஃப் டேஷ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஓல்டு ஓனரோட நேம குடுத்துட்டு, பிளஸ் 2 இந்த இடத்துல வந்து நியூ அப்ளிகன்ட் நம்பர் திரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நியூ அப்ளிகன்ட் அதாவது இப்ப நம்ம அப்ளை பண்றோம். யாருடைய பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறோமோ, அவருடைய நேமும், அவருடைய ஃபாதர் நேமும் குடுத்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஐ ஹேட் சோல்ட் மை ஹவுஸ் டூ ஹிம் அகைன் இந்த இடத்துல நியூ அப்ளிகன்ட்டோட நேம குடுத்துறணும். இதெல்லாம் குடுத்துட்டு, உங்களுடைய ஓல்டு ஓனர்ட்ட இந்த இடத்துல ஒரு கையெழுத்து வாங்கிக்கோங்க. பிளேஸும், டேட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்ப இப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபார்ம் 2 ரெடி. இத ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 4 இத எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபார்ம் 4னா அண்டர்டேக்கிங் ஃபார்ம். இது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாரி தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிக்னேச்சர் தான் கீழ போடுற மாரி இருக்கும். இத எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேரஸ் I/Vன்னு இருக்கு. இங்க உங்களுடைய அப்ளிகன்ட் நேம் குடுத்துட்டு, அதாவது யாருடைய பேர்ல இப்ப நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதோ, அவருடைய நேம் குடுத்துட்டு, இப்ப அவருடைய ஃபாதர் நேம், கீழ அவருடைய அட்ரஸ் குடுத்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் ஃபில் பண்ணிட்டு, இங்க உங்களுடைய வில்லேஜ் நேம ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் எந்த ஏரியால இருக்கோ, அந்த ஏரியாவோட நேம் குடுத்துட்டு, கீழ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்ன்னு இருக்கு. இந்த அப்ளிகன்ட்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 விட்னஸ், லோக்கல்ல இருக்கிற 2 பேருடைய விட்னஸ் கையெழுத்து இந்த இடத்துல வாங்கி, அவங்களுடைய அட்ரஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு, இதையும் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைல்ல ரெடியா வச்சுக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, டியூ டூ சேல் வித் கன்சர்ன் லெட்டர் அப்படின்னா, இந்த 3 கேட்டகரியான டாக்குமெண்ட் நம்மகிட்ட ரெடியா இருந்தா, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே இப்ப நான் எனக்கு வந்த பஞ்சாயத்து படி பார்த்தீங்கன்னா, டியூ டூ சேல் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் நீங்க அப்ளை பண்ற விரும்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையானது இவங்களோட கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்மும், பிளஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்டும், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சேல் டீடோ, இல்ல கிஃப்ட் டீடோ,
ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தா போதும்னு சொல்லிட்டு தான் இங்க போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில பார்க்க போறேன் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. டியூ டூ டெத். இப்போ வந்து உங்களுடைய ஓல்டு ஓனர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இண்டெம்னிட்டி பாண்டும், ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்மும் சப்மிட் பண்ணா போதும்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் அப்ளைன்ற அந்த பட்டன கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் குடுக்கணும். இப்ப நான் என்னுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப இதனுடைய சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேர்ல இருக்கோ, அவருடைய விவரம் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும், அப்ளிகேஷன் அட்ரஸும் ஒண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. என்னுடைய கண்டிஷன்ல எஸ் தான். நான் எஸ்ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மின் இணைப்பு மாற்றப்பட வேண்டிய புதிய முகவரின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகன்ட்டோட அட்ரஸ ஃபில் பண்ணிக்கணும். யார் அப்ளை பண்றாங்களோ, அவங்களுடைய அட்ரஸ ஃபில் பண்ணிக்கணும். இப்ப நான் என்னுடைய அட்ரஸ நான் ஃபில் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் விவரங்கள்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றத்துக்கான காரணங்கள். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி 3 காரணத்துக்காக தான் நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டூ சேல் வித் கன்சர்ன் லெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டூ சேல் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டூ டெத். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணி அப்ளை பண்றேன். அடுத்து உரிமையாளர் விவரம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓனரா இல்ல ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப வந்து நம்ம வந்து சிங்கிள் ஓனர் அப்படின்னும்போது இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உரிமையாளர் விவரத்துல வந்து நான் ஓனர்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகன்ட்டோட நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகன்ட்டோட ஆதார் நம்பர டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆவண பதிவேற்றம். இந்த இடத்துல தான் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு நான் இத செலக்ட் பண்ணியிருந்தேன். செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் டீட் டாக்குமெண்ட் தான் இருந்துச்சு. கிஃப்ட் செட்டில்மென்ட் டாக்குமெண்ட். இத அப்லோட் பண்ணியிருந்தேன். பிளஸ் அப்ளிகன்ட்டோடைய ஐடி ப்ரூஃப் வந்து நான் என்னுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டு, டவுன்லோட் ஃபார்ம் 4 அதாவது இந்த இடத்துல என்னுடைய ஃபார்ம் 4 நான் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிருந்த காப்பிய அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் தான் நான் குடுத்திருந்தேன். இப்ப ஆன்லைன்ல பார்த்தீங்கனாலும் இவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து லெட்டர் படி பார்த்தீங்கன்னா, இவங்க என்கிட்ட அடிஷனலா இண்டெம்னிட்டி பாண்டும், பிளஸ் வந்து டாக்ஸ் ரெசிப்ட், விஏஓட சர்டிஃபிகேட். இப்ப இந்த 3 என்கிட்ட அடிஷனலா கேட்கறாங்க. ஒருவேள நான் ஃபர்ஸ்ட்டே இத 3 அப்லோட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருக்க வாய்ப்பில்ல. இப்ப வாங்க அத நாம எப்படி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நாம இந்த இண்டெம்னிட்டி பாண்ட் அப்டின்னா என்ன? பிளஸ் அந்த விஏஓ சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு டைம் நாம பார்க்கலாம் வாங்க. இண்டெம்னிட்டி பாண்டோடைய ஃபார்மேட் வந்து இவங்களே குடுத்திருக்காங்க. இங்க டவுன்லோட்ஸ்ல போய் ஃபார்ம் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே, அந்த ஃபார்மோட லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் இண்டெம்னிட்டி பாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெம்னிட்டி பாண்டோட டிராஃப்ட் வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் இத வந்து ஒரு ₹500 பாண்ட்ல நீங்க டைப் பண்ணி, அப்ளிகன்ட்டோட சிக்னேச்சர வாங்கி, கெஜெட் இல்லன்னா நோட்டரியோட சிக்னேச்சர் இந்த இடத்துல சொல்லிட்டு போடணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஆக்சுவலி நான் இந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணவே இல்ல. என்னோட இபி ஆஃபீஸ் லோக்கல்ல பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு இண்டெம்னிட்டி ஃபார்மோடைய ஃபார்மேட் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து பை டிஃபால்ட் ஃபார்மேட் வந்து அந்த இபி ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஷாப்ல வித்துட்டு இருந்தாங்க. அங்கேயே நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்த டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, காமனா இருக்கு. எல்லாருக்குமே இது சூட்டபிளா இருக்கும் இந்த டிராஃப்ட். இத வாங்கி இந்த ஜஸ்ட் ஃபில் பண்ணி நீங்க குடுத்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேஜ். ஏன்னா ₹500க்கான இண்டெம்னிட்டி பாண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுதான் இண்டெம்னிட்டி பாண்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ். இது செகண்ட் பேஜ். இது தேர்டு. இது 4த் பேஜ். இது 5த். இது லாஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ட்டோட சிக்னேச்சர் பிளஸ் 2 விட்னஸ் கையெழுத்து போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஏஓட சர்டிஃபிகேட் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலி இதுதான் விஏஓட சர்டிஃபிகேட். எனக்கு வந்து நான் கேட்ட உடனே, அவர் ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் வச்சிருந்தாரு. அந்த டிராஃப்ட்ல டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணி, சிக்னேச்சர் பண்ணி குடுத்துட்டாரு. கிஃப்ட் செட்டில்மென்ட் டாக்குமெண்ட், பிளஸ் விஏஓட சர்டிஃபிகேட், பிளஸ் இண்டெம்னிட்டி பாண்ட் இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஃபைல்ல ஸ்கேன் பண்ணி, ஒரு சாஃப்ட் காப்பியா வச்சுக்கோங்க. அத இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இப்ப நான் அப்லோட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ட்டோட ஐடி ப்ரூஃப். வழக்கம் போல இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் ஃபார்ம். அதாவது இந்த இடத்துல ஃபார்ம் 4 அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஃபார்ம் 4 எப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாம பார்த்தோம். இதான் அந்த ஃபார்ம் 4. இத ஃபில் பண்ணி, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு, இத அப்லோட் பண்ணணும். இப்ப நான் இந்த இடத்துல ஃபார்ம் 4 அப்லோட் பண்றேன். இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வாட்டி, ப்ரொசீட்ன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கு. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ண உடனே உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த அமௌண்ட் படி பே பண்ணீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். இப்ப வாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் எப்படி பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இப்ப இந்த அஃபிஷியல் போர்ட்டல்ல ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன்ல கீழ பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் நம்பர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து
அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதுதான் அவங்களுடைய அப்ளிகேஷன். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கீழே இந்த இடத்துல சிக்னேச்சர் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இண்டெம்னிட்டி பாண்ட், பிஓட சர்டிஃபிகேட், டேக்ஸ் ரெசிப்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நேரில் போய் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஒரு வழியாக அவங்களுடைய வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஃபைனல் அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அப்ரூவல் காப்பி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த அப்ரூவல் காப்பி. ஒரு வழியாக போராடி என்னுடைய இபியோட நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்மலாம் பார்த்துட்டிங்கன்னா இபியில் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே கரப்ஷன் தான். பட் ஆனால் அதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. நம்ம பொறுமையாக ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே யாருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல் நம்மளுடைய ஒர்க்கை முடிக்க முடியும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிக்கிறது எனக்கு வந்து 10 டேஸ் எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் என்னுடைய நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. தேங்க்யூ.